அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. மீட் அண்ட் டி ப்ரோ இந்தியாவில் லான்ச் ஆகுது. பேடிஎம் அவங்களுடைய ஓன் ஆப் ஸ்டோர் லான்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பெஸ்ட் டீல்ஸ் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 336. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம சேனலில் போக்கோ X3 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீட்டெயில் யூனிட் அன்பாக்சிங் வரப்போது. தவறாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை மாதிரி ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு வந்து உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் மட்டும்தான் வந்து பெரிய மோட்டிவேஷன். இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் நாங்கள் பண்ணுறதுக்கு, எங்களுடைய ஆனஸ்ட் ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ தவறாமல் போக்கோ X3 உடைய ரீட்டெயில் யூனிட் அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கும் வந்து கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்குது. எப்போ மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால், என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸில் யார் பெஸ்ட் நெட்வொர்க்கிங் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி டாப் 3 பொசிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, 4G உடைய அவைலபிலிட்டி, டவுன்லோட் அப்லோடிங் ஸ்பீட், வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ், மொபைல் டேட்டா இருக்கும்போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த டாப் 3 பொசிஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஏர்டெல் தான். ஏர்டெல் வந்து எதுலலாம் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோடிங் ஸ்பீட், அதுக்கப்புறம் மொபைல் டேட்டாவில் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜியோ அண்ட் வியை விட அவங்களுடைய ஸ்கோர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அதோட வாய்ஸ் ஆப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஏர்டெல் தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. அதே செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இருக்காங்க. ஜியோ வந்து அவங்களுடைய 4G அவைலபிலிட்டி, அதாவது நெட்வொர்க்கிங் வந்து ஜியோ தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜியோ வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்டில் இருக்கிறது வோடஃபோன் ஐடியா, அதாவது வி. இவங்க வந்து அவங்களுடைய அப்லோடிங் ஸ்பீட் வந்து மற்ற 2 ஆப்ரேட்டர்ஸை விட பெஸ்ட்டாக இருக்குது. அதனால வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பெஸ்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர்டெல் தான் இங்கே டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி பேடிஎம் அவங்களுடைய ஓன் மினி ஆப் ஸ்டோர் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. பேடிஎம் மினி ஆப் ஸ்டோர். ஸோ பேடிஎம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து டிஜிட்டல் வேலட், டிஜிட்டல் பேமெண்ட் இதில் தான் அவங்க பாப்புலராக இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஓன் ஆப் ஸ்டோர் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பேடிஎம் உடைய இந்த மினி ஆப் ஸ்டோர் வந்து என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, எதுக்காக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப் ஸ்டோர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய யங் டெவலப்பர்ஸ்க்காக அவங்க லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ யங் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது ஆப் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆப் வந்து எந்த சர்வீஸ் சார்ஜஸும் இல்லாமல் வந்து நீங்கள் பேடிஎம் உடைய மினி ஆப் ஸ்டோரில் ப்ளேஸ் பண்ணலாம். எல்லாருமே வந்து வியூ பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது பொதுவாக ப்ளே ஸ்டோர், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் iOSலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மினி ஆப் ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாமலே வந்து ஆப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது இ-காமர்ஸ் சைட்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமலே. ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டோரேஜ் இடம் இல்லைன்னா கூட இந்த எல்லா ஆப்ஸுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் ஆப்ஸ்க்காக வந்து நீங்கள் பேடிஎம்மில் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் வந்து உங்களுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. அதே நீங்கள் கிரெடிட் கார்டில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2% சார்ஜஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த மினி ஆப் ஸ்டோர் வந்து இந்தியன் ஆப்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெஸ்ட் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேடிஎம்மே திடீர்னு இந்தியாவில் வந்து மினி ஆப் ஸ்டோர் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரை டேக் ஆன் பண்ணுறது தான். ஏன்னா ரீசெண்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பேடிஎம் ஆப்பே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஸ்க்கும் வந்து இப்போ சர்வீஸ் சார்ஜஸும் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அதனால வந்து நிறைய இந்தியன் ஆப்ஸால் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜஸ் பே பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேடிஎம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ஆப்ஸ்க்காக சர்வீஸ் சார்ஜஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மினி ஆப் ஸ்டோர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பேடிஎம் உடைய மினி ஆப் ஸ்டோர் எவ்வளோ தூரம் இந்தியாவில் பாப்புலர் ஆகுதுன்னு. அது மட்டும் இல்லை, பேடிஎம் வந்து இ-காமர்ஸ் ஜெயண்ட் ஃப்ளிப்கார்ட்டோடையும் கொலாப் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸ் தான். ஸோ இந்த பிக் பில்லியன் டே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நீங்கள் பேடிஎம் வேலட் வழியாக ஒன் டச்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பேடிஎம் வேலட் அப்படிங்கிறது வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. அதே இன்டர்நெட் பேங்கிங் இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை விட உங்களுக்கு பேடிஎம் வேலட் வந்து ரொம்பவே குவிக்காக உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸ்லையும் பேடிஎம் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 டெக் ஜெயன்ஸும் ஃபைனலாக இதில் கொலாப் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய டெக் நியூஸில் வந்து டெய்லி ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் பற்றி என்னென்ன டீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிவீல் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் நம்ம பார்த்தோன்னா வந்து டெக் நியூஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளிப்கார்ட் பற்றி தான் பேசணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக
கண்டிப்பாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறுபடியும் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் பற்றினது. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் வந்து உங்களுக்கு 16th 21st வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் மெம்பராக இருந்தால் 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் சாம்சங் Galaxy S20 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 77,999 அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஆஃபரில் 49,999. அடுத்ததாக சாம்சங் Galaxy A15s அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 19,000 அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஆஃபரில் 13,999 ரூபா. சாம்சங் Galaxy A70s அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 28,000 அவைலபிளாக இருக்குது. ஆஃபரில் உங்களுக்கு 22,999 அவைலபிளாக இருக்கும். அதே சாம்சங் Galaxy Note 10 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ உங்களுக்கு 73,000 அவைலபிளாக இருக்கும். ஆஃபரில் 54,999 அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நீங்கள் சாம்சங் உடைய அப்கிரேட் பிளான், அதாவது வந்து வெறும் 70% பே பண்ணலாம், பேலன்ஸ் 30% வந்து 12 months கழிச்சு பே பண்ணுற ஆஃபர்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங் உடைய இந்த ஆஃபர்ஸ் வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இன்னொரு பிராண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் உடைய பிக் பில்லியன் டேஸில் சாம்சங் உடைய ஆஃபர்ஸ் இது. நோக்கியா இந்தியாவில் October 6th அன்னைக்கு 2 புது ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 50 inch, இன்னொன்று வந்து 32 inch அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. நோக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக 2 டிவி வருது. இந்த ஸ்மார்ட் டிவிஸும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் வந்து சேல் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த 2 ஸ்மார்ட் டிவியும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 9, இதில் வந்து உங்களுக்கு 32 inch அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. அதே 50 inch வந்து உங்களுக்கு 4K பேனலோட இவங்க லான்ச் பண்ணுறதா தெரியுது. ஸோ நோக்கியாவுடைய ஸ்மார்ட் டிவி இந்தியாவில் October 6th அவைலபிளாக இருக்கும். மோட்டோரோலாவுடைய செகண்ட் ஜென்ரேஷன் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா Razr 5G இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹிஞ்ச் டைப் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன். இதோட ப்ரெடசஸர் மாதிரியே தான் இருக்குது இதோட அவுட்லுக். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் வந்து 6.2 inch POLED டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்க்ரீனும் உங்களுக்கு 2.7 inch POLED எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 765 கொடுத்துருக்காங்க. 48 MP ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 20 MP. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,24,999 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் லான்ச் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் ஆஃபர் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லான்ச் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 1,14,999 ரூபா. ஸோ இந்த லான்ச் ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு HDFC கிரெடிட் கார்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். HDFC கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் வந்து 10,000 ரூபாய் ஆஃபர். அதே நீங்கள் டெபிட் கார்டு அப்படின்னா உங்களுக்கு EMI ஆஃபர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மோட்டோரோலாவுடைய இந்த ஃபோல்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணோன்னா இந்த லான்ச் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் HDFC கிரெடிட் கார்டு தான். விவோவுடைய பாப்புலரான எக்ஸ் சீரீஸில் Vivo X50 ரீசெண்டாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இதோட சக்ஸஸர் Vivo X60 நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இதுக்கான ஒரு அட்வர்டைசிங் ஸ்டாண்டும் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, அதில் டேக்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இமேஜிங் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்வர்டைசிங் ஸ்டாண்டோட. ஸோ இதை எடுத்து வந்து Vivo X60 கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகலாம். இதுவும் வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் எல்லா பிராண்ட்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. OPPOவும் அவங்க தரப்புலேருந்து ஒரு பேட்டன்ட் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஹிஞ்ச் டைப் ஃபோல்டபிள் மாடல் தான். ஸோ இங்கே வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இந்த பேட்டன்ட் வந்து ஆல்மோஸ்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஹிஞ்ச் டைப் ஃபோல்டபிள் பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு டிகிரியில் வந்து இது ஸ்டாப் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி வந்து இந்த ஹிஞ்சஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ கூடிய விரைவில் OPPO தரப்புலேருந்து ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். OPPO லான்ச் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக ரியல்மி தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் டீல் கூடிய விரைவில் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஐஃபோனில் வந்து ஒரு பெஸ்ட் டீல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. iPhone 11க்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. iPhone 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது அப்ராக்சிமேட்டாக 65,000க்கு லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ், அதாவது வந்து உங்களுக்கு டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரைஸ் அதிகப்படுத்தி 68,000க்கு இருந்தது iPhone 11. இப்போ இந்த ஆஃபர் அதை அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு 50,000க்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதாவது வந்து இவங்க 4 போட்டு வந்து மென்ஷன் பண்ணலாம் மற்ற ப்ரைஸ், பட் 50,000க்கு கீழே உங்களுக்கு iPhone 11 அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். iPhone 11 50,000 கீழே. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை HDFC கார்டு யூஸர், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் அடிஷ்னலாக 10% ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் iPhone 11 பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல். இதுக்கான டேட்ஸ் கூடிய விரைவில் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. நேற்று தான் நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம் OPPO உடைய ஒரு மாடல்
நம்பர் CPH2185 இந்த மாடல் நம்பரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரியல்மி நார்சோ 20 மாதிரியே இருக்குது இதோட அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஒப்போ வந்து ரியல்மி நார்சோ 20 வந்து ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து OPPO A15 இது வந்து உங்களுக்கு அமேசானில் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் வந்து ரிவீல் ஆயிருக்கு. எஸ் OPPO A15 வந்து உங்களுக்கு ஸ்லீக் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட வந்து அமேசானில் வந்து டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங் என்ன ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுக்குறாங்க, இது ரீபிராண்டடா இல்லையான்னு அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஷாமியோடைய மீட் அண்ட் டீ சீரிஸ் நேற்று தான் மலேசியாவில் October 6 அன்னைக்கு லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்தியாவில் October 15 அன்னைக்கு லான்ச் ஆகும் அஃபிஷியலாக ட்விட்டர் போஸ்ட் மூலியமாகவே ஷாமி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மீட் அண்ட் டீ அதுக்கப்புறம் மீட் அண்ட் டீ ப்ரோ 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட் வேரியன்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ இந்தியாவில் மீட் அண்ட் டீ அதுக்கப்புறம் மீட் அண்ட் டீ ப்ரோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் October 15 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மீட் அண்ட் டீ லைட் நிறைய பேர் வெயிட் பண்ணுறது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இது ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுவாங்களா இல்லை எக்ஸாக்டாக அதே ஸ்பெசிஃபிகேஷன் அதே பேரில் லான்ச் பண்ணுவாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். சாம்சங் உடைய ஃபேன் எடிஷன் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் உடைய ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது 5G வேரியன்ட் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865 4G வேரியன்ட் வந்து Exynos 990 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிபிள் கேமரா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 32 மெகா பிக்சல். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 49,999 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம்சங் கேலக்ஸி ஃபேன் எடிஷன் 49,999 இந்த ப்ரைஸ் பற்றி? OnePlus 80 கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா செக்மெண்ட் இவங்க ட்வீட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அ போஸ் வித் OnePlus 80 அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்ணி வந்து இவங்க பஞ்ச் ஹோல் நாட்ச் வந்து அங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க இமேஜஸ். ஸோ தட் OnePlus 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட வருது. ஸோ இந்த சென்சார் வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிளும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே OnePlus 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சப்போர்ட் இல்லை. ஸோ OnePlus 80 அடிஷ்னலாக இந்த ஃபீச்சரோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது இந்த டீசரை பார்க்கும்போது. அடுத்ததான் இன்னைக்கு கிவ் அவே கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Paytm லான்ச் பண்ணியிருக்க புது ஆப் ஸ்டோருடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Paytm லான்ச் பண்ணியிருக்க புது ஆப் ஸ்டோருடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் அலெக்ஸா ஆட்டோ மோட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீஜித். கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீஜித். நீங்கள் இமெயில் வழி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.